பொண்ணுக்கு அப்பா ஸ்தானத்துல இருந்து உன் அப்பா தான் ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதா இருக்கு. ஐயோ என்னங்க பா, என்னங்க என்ன செய்த? ஒண்ணு இல்ல. என்ன பாச்சு? சின்னதா ஒரு மாதிரி வலி மாதிரி வலிக்குதாங்க. ஹாஸ்பிடல் போலாமா இல்ல கீழ இருந்து யாரையாவது வர சொல்லட்டுமா? அம்மா நானும் டாக்டர் தானடா. பா, இந்த மாதிரி டைம்ல வேற டாக்டரை பாக்குறது தான் நல்லது. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். 2 நாள் இப்படிதான் இருக்கு. மாலதி டேப்லெட் எடுத்துட்டு வா. இதோ. அம்மா நீ ஏதோ சொல்ல வந்தியா? என்னம்மா? இல்லப்பா, நீங்க ஃபர்ஸ்ட் டேப்லெட் சாப்பிடுங்க, அப்புறமா பேசிக்கலாம். அம்மா சீக்கிரமா வாம்மா. இந்தாங்க குடு. சரியாயிடுச்சாப்பா? எதுக்குப்பா திடீர்னு உங்களுக்கு பதட்டம், நெஞ்சு வலி எல்லாம் வருது? காலையில நீயும் உங்க அண்ணனும் உண்டாக்குன மன அழுத்தம் கொஞ்சமா. உன் அண்ணனுக்கு தான் நிச்சயதார்த்தம். ஆனா காலையில இருந்து அவன் வீட்லயே இல்ல. ஃபோன் பண்ணாலும் ஃபோனே எடுக்கல. பிசினஸ் மீட்டிங்ல இருக்கான்னு ஒரு மெசேஜ் மட்டும் வருது. திடீர்னு 11 மணிக்கு நிச்சயதார்த்தத்தை சென்னையில மாத்திக்காங்கன்னு சொல்றான். அது கூட என்கிட்ட சொல்லல, வர்ஷாட்ட சொல்லியிருக்கான். வர்ஷாவும் சென்னைக்கு மாத்திட்டா. சரி, அப்படி மாத்தினதுக்கு அப்புறமா உடனே வந்தானா? கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிக்கிற வரைக்கும் அவன் வரல. வர்ஷா நம்மளை பத்தி என்ன நினைப்பா? வந்த கெஸ்ட் எல்லாம் நம்மள என்ன நினைப்பாங்க? அவங்க ரிலேட்டிவ்ஸ்ல என்ன நினைப்பாங்க? அவங்க நம்ம குடும்பத்துல ஏதோ பிரச்சனை நினைக்க மாட்டாங்க? நீயும் வரல, உன் அண்ணனும் வரல, நானும் அம்மாவும் காவல்காரங்க மாதிரி வாசலே நின்றுட்டு இருக்கோம். ஒரு ஃபார்மாலிட்டி தான் எல்லாரையும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்குமே தவிர உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு தாமா இருக்கேன். வர்ஷாக்கும் அருணுக்கு நடக்கிற கல்யாணம் என்னுடைய குரு, என்னுடைய கைடு டாக்டர் சூரியகுமாருக்கு நான் செய்யற ஹோமேஜ்னு உங்க எல்லாருக்கும் சொல்லியும் நீங்க கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. நான் எப்படி பதட்டம் இல்லாம இருக்க முடியும்? எனக்கு இருக்கிற பிரஷருக்கு இந்நேரம் ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். என்னப்பா நீங்க ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பிள்ளைங்க அப்பாவுடைய கௌரவத்தை காப்பாத்துறது முக்கியமான கடமை. உங்களுக்கு எல்லாத்து மேலே அலட்சியம் இருக்கு. எல்லாத்தையும் துச்சமா நினைக்கிறீங்க. நீங்க ஈஸியா நினைச்சிட்டு போற பல விஷயம் பெத்தவங்களுக்கு நெஞ்சு வலிதாமா உண்டாகுது. இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்காங்கம்மா. ரொம்ப பத்திரமா தாண்டி பாத்துட்டு இருக்கேன் இவரை. நீங்க குடுக்கிற கஷ்டத்துல இருந்து இவரை காப்பாத்துறது பெரும் பாடா இருக்கு. இன்னும் கல்யாணம் வரைக்கும் என்னெல்லாம் படுத்த போறீங்களோ, இன்னும் அவர் என்னெல்லாம் கஷ்டப்படணுமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு சரி, என்னம்மா நீ ஏதோ சொல்ல வந்தியா? என்னது? அப்பாவுக்கு அருணுக்கும் வர்ஷாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அருணும் நானும் லேட்டா வந்ததே அவர் இப்படி ஒரு பதட்டத்துக்கு உள்ளாக்கிருக்கே. எப்படி அப்பா கிட்ட அருணை பத்தி சொல்லி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியும்? நிச்சயமா இது அப்பாவோட உயிருக்கே ஆபத்தை தான் உண்டாக்கும். அருணுக்கும் ரோஹிணிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். அதே நேரத்துல அப்பா மனசு வருத்தப்படுற மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. என்ன செய்யலாம்?